நெகேஷன் B அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட் பண்றது தான் நெகேஷன். நெகேஷன்னா ஆப்போசிட்னா ஆப்போசிட். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொன்னோம் P அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்தா 2 நம்பர்ஸ் அப்படினா 4, 1 நம்பர் சூஸ்னா 2 வேல்யூன்னு சொன்னோம். 2 நம்பர்ஸ்னா 2 into 2 4. சரியா? 2 power of 3 அப்படினா 8 வேல்யூஸ்னு சொன்னோம். இப்போ 2 நம்பர்ஸ் ஆஃப் வேல்யூவும் 1 நம்பர்ஸ் ஆஃப் வேல்யூக்கு என்ன வரும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் P அப்படிங்கிற வேல்யூனா ஒரு மேன் அப்படினா அவருக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டு விஷயம் தெரியும். மேனுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ அப்படிங்கிறதோட நெகேஷன் ஆப்போசிட். அப்போ ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ், ஃபால்ஸோட ஆப்போசிட் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ட்ரூவோட ஆப்போசிட் ஃபால்ஸ், ஃபால்ஸோட ஆப்போசிட் ட்ரூ. அடுத்தது கண்டிஷன்ல வந்து இங்க வந்து என்ன சார் கொடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட்னு கொடுத்திருக்கான். அதோட பேர் என்னது? அண்ட். அண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷன்னா இணையர் தமிழ்ல. இப்ப Pங்கிறது கண்டுபிடிக்கணும், Qங்கிறது கண்டுபிடிக்கணும், P and Q அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸ் வந்துருச்சா PQ னு. இப்ப 2 வேல்யூஸ் வந்துருச்சுனா அதோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லியிருக்கோம்? 4. அப்ப 4 ஓட வேல்யூ என்ன வரும்? ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். இந்த வேல்யூ நம்மளா மைண்ட்ல வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணனும் ஒவ்வொரு சம்முக்கும். ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். அடுத்து Q க்கு என்ன சார் வரும்னா ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். என்னன்னு வரும்? ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். அடுத்து கண்டிஷன். கண்டிஷன்ல என்ன கொடுத்திருக்கான்? P and Q னு கொடுத்திருக்கான். P and Q. P and Q னா சேம் வேல்யூ வந்தா அதே வரணும். சேம் வேல்யூ வந்தா அதே வரணும். அண்ட்ல சேம் வேல்யூ வந்தா அதே வரணும். டிஃபரண்ட் வேல்யூ வந்துச்சு அப்படினா ஃபால்ஸ் வரணும். சரி, அண்ட்ல என்ன வரணும்? சேம் வேல்யூ வந்தா ஒரே வேல்யூ வந்தா. இப்ப ரெண்டுமே ட்ரூ இருக்கு. அப்ப வேல்யூ என்ன கிடைக்கணும்? ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸ் கிடைக்குது. அப்ப வேல்யூ என்ன கிடைக்கணும்? ஃபால்ஸ். ஓகேவா? ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். நம்ம இந்த சிம்பிள் சொல்லிருக்கோம் எப்படினா அண்ட்னு அர்த்தம். அண்ட்னா ரெண்டு ஃப்ரெண்டும் ஜாயின் பண்றான். ஒரு மலை கோயிலுக்கு போறோம். ஒரு மலை கோயில்ல எந்தாட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, எந்தாட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ரெண்டு பேரும் எங்க சார் மீட் பண்ணிக்குவானா? மலையோட உச்சில மீட் பண்ணிக்குவோம். அப்ப ஃப்ரெண்டுங்க சேர்ந்து இருந்தா காப்பாத்துவாங்க. சரியா? அப்ப போய் பேசுவான். ஃப்ரெண்ட் சேர்ந்து இருந்தா காப்பாத்துறதுக்காக போய் சொல்லுவான். இப்ப ட்ரூ ஆர் ஃபால்ஸ், உண்மை பேசுறவனும் போய் பேசுறவனும் ஃப்ரெண்டா சேர்ந்து இருக்கான் அப்படின்னா நண்பனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லுவான், ஃபால்ஸ். சரியா? இந்த ஃபால்ஸ், போய் பேசுற ஒருத்தர் இருக்கான், உண்மை பேசுறவன் இருக்கான். சார் தன்னோட நண்பனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன சார் பேசுவாங்க அப்படின்னா ஃபால்ஸ். சரி, அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. இல்லையா அண்டுன்னு வந்துட்டா ஒரே மாதிரி வந்தா அதே வேல்யூ வரும். அண்டுல சேம் வந்துச்சுன்னா டிஃபரண்ட் வேல்யூ வந்துச்சுன்னா ஃபால்ஸ் வரும். மைண்ட்ல வச்சுக்கணும். டிஃபரண்ட் வேல்யூஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இது அண்டுக்கு சொல்லிட்டோம். அடுத்த கண்டிஷன் என்ன சார்னா ஆர். அடுத்த கண்டிஷன் என்னது? ஆர். ஆர்ல என்ன சார்? PQ 2 மெம்பர்ஸா? 2 மெம்பர்ஸ்னா 4 வேல்யூ வரும். என்னன்னா P Q P டிஸ்கன்ஜெஷன் Q. டிஸ்கன்ஜெஷன் சொல்லலாம் இல்ல ஆர். அப்ப 2 மெம்பர்ஸ் 4 வேல்யூ போடலாமா? என்ன வரும்? ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். அடுத்து ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இப்ப ரெண்டு பிரிறாங்க. ரெண்டு ஃப்ரெண்டும் பிரிறான். சரியா? பிரிறான். டிஸ்கன்ஜெஷன்ல ரெண்டு ட்ரூ வந்தா ட்ரூ, ரெண்டு ஃபால்ஸ் வந்தாலும் ஃபால்ஸ் தான். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டு பேரும் பிரிறான் அப்படினா உண்மை வெளிய வந்துறணும். ட்ரூ. அப்ப ட்ரூவோட ஃபால்ஸ்னாலும் ட்ரூ தான் வரும், ஃபால்ஸோட ட்ரூனாலும் ட்ரூ தான் வரும். இது எதுக்கு? ஆர். டிஸ்கன்ஜெக்ஷன். எதுக்கு? டிஸ்கன்ஜெக்ஷன். நெகேஷனா என்னன்னு சொன்னோம்? ஆப்போசிட். அண்ட்னா என்னன்னு சொன்னோம்? டிஸ்கன்ஜெக்ஷனா என்னன்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அடுத்து என்ன பார்க்கறோம்? எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அப்ப எக்ஸ்க்ளூசிவ் ஆர் P Q P எக்ஸ்க்ளூசிவ் Q. ஓகேவா? P Q P எக்ஸ்க்ளூசிவ் Q. அப்ப 4 வேல்யூ எடுத்துங்க. ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். அடுத்து ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல என்ன சார் வரும்னா ஒரே மாதிரி சேமா வந்துச்சுன்னா அந்த இடத்துல மாறி வரும். ஆப்போசிட்ல வரும். ஒரே மாதிரி வந்துச்சுன்னா ஆப்போசிட் வரும். ரெண்டு ட்ரூ வருதுங்களா? அப்ப எங்க சார்னா ஃபால்ஸ். ரெண்டு ஃபால்ஸ் வந்தாலும் ஃபால்ஸ்.